வெல்கம் டு ராஜாவின் அனுபவம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி என்னுடைய மருமக தான் செய்கிறாங்க. அதில் பாருங்கள், பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடலாம். கிரேவி அப்போ தான் நல்லா நிறையா கிட்ட கிடைக்கும். வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்க்க வேண்டியது தான். உப்பு கொஞ்சம் போட்டுடணும். உப்பு போட்ட பிறகு அடுத்து இஞ்சி பூண்டு விழுது, அது கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பாருங்கள், நிறம் மாறுது பாருங்கள். கொஞ்சம் நிறமாக வந்த பிறகு என்ன பண்ணணும், மஞ்சள் தூள், அடுத்து மிளகாய் தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு துளி மிளகுத்தூள் நல்லாயிருக்கும் போட்டோம்னா. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, என்ன அது மருமக நல்லா சமையல் பண்ணுறாங்களான்னு கேட்குறீங்களா? வரும்போதே சமையல் தெரியும், இருந்தாலும் என் ஒய்ஃப் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்த உடனே சூப்பராக பண்ணுறாங்க, அருமையாக இருக்குது. நல்லா இப்போது குழம்புலாம் வைக்கிறது பாருங்கள். இப்போது அரைத்த தக்காளி விடுது, அதை வானலியில் ஏற்கனவே வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டோம்னா அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டோம்னா பாருங்கள் என்ன அழகாக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த வாசனையெல்லாம் போகணும், மஞ்சள் தூள் வாசனை, மிளகுத்தூள் வாசனை, அதெல்லாம் லைட்டாக போனதுக்கு அடுத்து காளான். மெயினான ஆள் இவர் தான். இவரை போட்டுட்டு காளானை போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்ட பிறகு பாருங்கள் நல்லா என்ன அழகாக வந்துட்டுருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் அதுக்கு காளானை நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு காளானை நல்லா கொதிக்க விடணும். இதை கூட என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அரைத்த தேங்காய் விழுது சேர்த்துட்டோம்னா கிரேவி கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதை பாருங்கள், சூப்பராக பாருங்கள். அவ்வளோதான், முடிகிற டைம் ஆகிடுச்சு. அன்பு நேயர்களே, ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் அழுத்திடுங்க. மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.